வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராஜபாளையத்தில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டான செண்பகத்தோப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் செண்பகத்தோப்பு எப்படி போய் ரீச் பண்ணோம், அங்கே நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இது ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கும், ஒரு ஃபீல் குட்டான வீடியோவாக இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த செண்பகத்தோப்பு பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம்னு கூட சொல்லலாம். சுற்றுலாத்தலம்ன்றது கூட ஒரு வழிபாட்டு தலம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து ராக்காச்சியம்மன் கோயில், பேச்சியம்மன் கோயில், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கோவில்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த கோவிலுக்காக வர மக்கள் அடிக்கடி வந்து பார்த்தோன்னா இந்த பகுதிக்கு வருவாங்க. அது போக வந்து பார்த்தோன்னா நம்மள மாதிரி இயற்கை விரும்பிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ இங்கே இயற்கை விரும்பிகளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம வந்து பைக்கை வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடில் வந்து பார்த்தோன்னா நம்ம பைக்கை ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா பைக் அங்கே நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நம்மளால் மேலே ட்ரக்கிங் பண்ண முடியும். ட்ரக்கிங் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அருவியில் வந்து பார்த்தோன்னா நம்மளால் குளிக்க முடியுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து நம்ம செண்பகத்தோப்பில் பண்ண முடியும். ஸோ நாமளுமே இப்போ அதுதான் போயிட்டுருக்கோம். இங்கே வர டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் வந்து 6 மணி 7 மணிக்கு மேலே வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தோன்னா அந்தந்த நேரத்தில் இருக்க சுச்சுவேஷன் பொறுத்து. ஏன்னா இது வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால இங்கே எப்போ வேணாலும் யானைகளோட நடமாட்டம், வேறு புலிகளோட நடமாட்டம், இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அனிமல்ஸோட நடமாட்டத்தை பொறுத்து தான் வந்து பார்த்தோன்னா உள்ளே அலோவ் பண்ணுறதும் அலோவ் பண்ணாதும் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்க ஃபாரஸ்ட் கார்டோட விருப்பம் வந்து அது. ஸோ வந்து பார்த்தோன்னா ஈவினிங் 4 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தோன்னா 20 ரூபா என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். அது போக வந்து பார்த்தோன்னா பைக்கில் வரீங்களோ காரில் வரீங்களோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா பார்க்கிங்க்கு வந்து பார்த்தோன்னா தனியாக நம்ம காசு கட்டணுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா உள்ளே வரதுக்கான ஒரு பார்க்கிங் சார்ஜஸாக இருக்கட்டும், இல்லை உள்ளே வர என்ட்ரி டிக்கெட்டாக இருக்கட்டும். ஸோ இது போக வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆஃப் ரோடு இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஆஃப் ரோடுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும். நல்லா இருக்குடா. செம்மையாக இருக்கு. பயங்கரமாக இருக்கும். ஆப்போசிட்டில் பாருங்களே. நம்ம வண்டி ஜாலியாக இருக்கும். சூப்பராக இறங்கி அந்த இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸு இந்த மாதிரி ரோட்டில் தான் தெரியும். அப்படியே ஒரு ஸ்மூத்தாக இறங்கி அது பள்ளத்தில் போட அப்படின்னு அவங்க ஆளவே காண. வாங்க போற மாதிரி எதுவும் அங்கே வண்டி நிற்குதா? இந்த பாருதான் மேலே ஏறணும். ரொம்ப தண்ணி
நண்பர்களே, ஒரு நிமிஷம் இருங்க, கேமரா தொடச்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோண்டா, செண்பகத்தோப்பு வந்தாச்சுங்க. ஆல்ரெடி இது வந்து நம்ம நேற்று பிளான். இது நேற்று இந்த இடத்துக்கு வர்றதுக்காக தான் நாங்கள் வந்து மதுரையில் திருமணத்துலேருந்து கிளம்பி இங்கே வந்தோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த அய்யனார் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இடையில தேவையில்லாமல் மாற்றி அங்கே போய் அது க்ளோஸ் ஆகி அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா இந்த ஃபால்ஸை மூடிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் நேற்று அப்படியே நேரம் அங்கேருந்து குற்றாலம் கிளம்பணும். குற்றாலம் போயிட்டு அங்கே போனால் அங்கே ஃபுல்லாக ஃப்ளட்டு, அங்கேயே எல்லா ஃபால்ஸையும் குளிக்க விடலை. அப்புறம் வந்து புளி அருவியில் மட்டும் குளிக்க விட்டானுங்கன்னு சொல்லிட்டு அங்கே குளிச்சுட்டு காலையில் போய் குற்றாலத்தை குளிக்கலான்னு பார்த்தா காலையிலேயும் ஃப்ளட்டு ஃபுல்லாக. ஸோ அதனால் அங்கேயும் குளிக்க முடியல. அதனால் நேரம் இன்றைக்கி போகிற வழியில் அதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி செண்பகத்தோப்பு வந்து இன்றைக்கி வேகமாக வந்துவிட்டோம். அதனால் அளவு பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்குன்றத உள்ளே போய் காட்டுறேங்க. டேய், நம்ம ஒன்றும் மைக்ரோ லென்ஸ் வச்சிடடா, ஒரு ஐஃபோன் வச்சுருக்கடா நான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்டா, மேலே ஏறி போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக செக் போஸ்ட்டில் வந்து டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு எவ்வளோடா அவனே டிக்கெட்டு? பாம்பே ஒரு ஆளுக்கு 60 ரூபாயடா? கம்மி தான். பார்க்கிங் வந்து 20 ஒரு பைக்குக்கு. ஸோ அப்போ 3 பைக் வந்தால் 60 ரூபா வாங்கினாங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து 30 ரூபான்னு நினைக்கிறேன். என்னது அதான் டோட்டலாக அதான் அவ்வளோ ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அங்கே செக் போஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு மேலே வரணும். அதே மாதிரி சாட்டர்டே சண்டே மட்டும் வந்து பார்த்தோம்னா தான் ஃபால்ஸுக்கு அலோவ் பண்ணுவாங்களாம். மற்ற நாளில் வந்து ஃபால்ஸுக்கு அலோடு கிடையாது, கோயிலுக்கு மட்டும் தான் அலோவ்டான். பட் நமக்கு முன்னாடி வந்து ஃபால்ஸுக்கு போக சொல்லி தான் நமக்கு டிக்கெட் கொடுத்ததுனால நம்ம பேசி முன்னாடி வந்துவிட்டோம். பட் இது வந்து யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குது அந்த பக்கத்தில். ஸோ யானை வந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணுங்க. பார்த்தாலும் இடத்த பார்த்தாலுமே ஒரு மாதிரி திகிலாக தான் இருக்குது. ஒரு மாதிரி வைபாகவும் ஒரு இடம் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஜாலியாக வந்து மேலே ஃபால்ஸில் தண்ணி எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம் பார்ப்போம். காட்டுக்குள்ளே வந்தோடனே வந்து பார்த்தோன்னா பேச்சு வரலைங்க, ஒரு மாதிரி எப்படி பயங்கரமாக இருக்குது. அங்கே அம்மையாக இருந்தால் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். பின்னாடி பசங்க பேசிகிட்டு வரதுனால உங்களுக்கு அந்த சவுண்டு பெருசாக கேட்காது. பட் இது யானை நடமாடும் பகுதி. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஸோ இந்த பாதை உள்ளே போகுது. நீ வாடா, இங்கே கேஷுவலாக நடடா. ஸோ ஒரு திகிலான அனுபவம். லைட்டாக மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது. என்ன பண்ண போகிறேன் இதில். ஸோ மழை வந்துடுச்சுங்க, நினச்ச மாதிரி மழை வந்துடுச்சு. பளிச்சுன்னு இருக்கிறேன். யானை மேட்டுலாம் ஈஸியாக ஏறிடும், பழத்தை நோக்கி தான் ஓடணும். ஸோ செம்மையான ஒரு ஸ்பாட்டுங்க இது. பயங்கர டென்ஸாக உள்ளே போயிட்டுருக்கு. நல்லா இப்போ மழை காலத்தில்னால உங்களுக்கு எல்லா இடமுமே பச்சை பசேன்னு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே நைட்டாக பிரைட்னஸ் வச்சா தெரியும். கீழே ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்குங்க. காரணம் என்னடா நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஏதோ சம்மரில் வந்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் இடம் ஃபுல்லாக. ₹10 கூட கொடுத்துட்டு ₹20 அப்பளம் சாப்பிட்றானா? மனப்பிராந்திடா அவங்க. கூட பைக்லேயே உட்காந்துருப்பேன், பைக் காவலுக்காக வச்சுக்கலாம். செம மழைங்க, தெரியாமல் வந்துட்டோம். மழையில் தான் குளிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். செம்ம மழை பிடிச்சிருச்சு. மேலே ஒதுங்க கூட இடம் இருக்க வேணாம் இல்லையா?
நேற்று மட்டும் டைம் வந்ததுன்னா நேற்றே முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டில் இருந்து போகலாம், வேலையை போயிருந்துப்பீங்களா. நண்பர்களே, இப்போ போய் அருவியில் நல்லா சூப்பராக குளிச்சுட்டு அப்படியே கீழே இறங்க போகிறோம் திருப்பி. இப்போது ஆமாம், போய் லஞ்சு பசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பசங்க. ஸோ வந்து செம்மையான ஒரு இடம், செண்பகத்தோப்பு அருவி, மேலே அருவி. இங்கே வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு எல்லாம் நிறையா பேர் வருவாங்க. ஸோ அப்படியே குளிச்சுட்டு இப்போ நேராக அப்படியே என்ன பண்ணுறோம், கீழே இறங்குறோம். இன்னும் நேரமாக வந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நேராக இன்னும் ஃபுல்லாக மலை ஏறி மேலே ட்ரக்கிங்கும் வந்து நல்லா பண்ணியிருந்துக்கலாம். பட் இப்போ வந்து எங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால வந்து இப்போ கீழே இறங்கி அப்படியே போயிட்டுருக்கோம். சூப்பரான இடங்க. நான் வந்த நேரமும் வந்து பார்த்தோன்னா நல்ல கிளைமேட்டு, வெயில் அடிக்கலை, நல்லா மழை பெஞ்சு மழையிலே ஃபஸ்ட் நல்லா குளிச்சுட்டு தான் போய் அருவியில் குளித்தோம். ஸோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தாராளமாக வந்து செண்பகத்தோப்பு, இங்கே வந்து பார்த்தோன்னா மேலே இந்த ஃபால்ஸ் இருக்குது. குளிச்சுட்டு கீழே வந்து ராக்காச்சி அம்மன் கோயில் அந்த பக்கம் இருக்குது. ஸோ அங்கேயும் என்ட்ரி டிக்கெட் எடுத்து உள்ளே போனோம். இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா கீழே இங்கே ஒரு துர்க்கையம்மன் கோயில், அது ஒரு கோயில் ஒன்று சொன்னாங்க. ஸோ அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் போகணும். பட் நாங்கள் இன்றைக்கி குளிக்கிறதுக்கு தான் மெயினாக வந்ததுனால அங்கே வேறு எங்கேயும் போகலை. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க ட்ரிப்பு. காலையில் நாங்கள் ஆக்சுவலாக நினச்சி பார்த்தா இப்படி ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது, ஒரு மாதிரி நல்லா ஒரு ஜாலியாகவும் இருக்குது. நேற்று கிளம்பும்போது வந்து இந்த இடத்துக்கு கிளம்புறதுக்கு 11 மணிக்கு பிளான் போட்டோம். 11 மணிக்கு பிளான் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வீட்டிலேருந்து நாங்கள் திருமணத்துலேருந்து கிளம்புறதுக்கே 1:30 ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே கிளம்பி பாதி வழியில் என்ன பண்ணிட்டேன், கிருஷ்ணகிரியில் வந்ததுக்கப்புறம் நம்ம செண்பகத்தோப்பு வேணாம் ஐயனார் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒருத்தன் பேச்சை மாற்ற நேராக ஐயனார் ஃபால்ஸ் போனால் அவங்க பல வருஷமாக நாங்கள் மூடி இருக்கோம், இங்கே ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணுறதில்ல, மேலே கோயிலுக்கு யாரும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடித்து பிடிச்சி இங்கே வந்தால் இங்கே வரும்போது மணி 4:30 ஆயிடுச்சு. இந்த இடத்துல செண்பகத்தோப்பில் வந்து பார்த்தோன்னா 4 மணிக்கு மேலே யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ காலையில் 9 to ஈவினிங் 4 மணி வரையும் நினைக்கிறேன், டைமிங் எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் ஈவினிங் 4 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு மட்டும் தெரியும். ஸோ 4 மணிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா 4 மணினா 4 மணிக்கு வந்து ஒரு 3 மணிக்கெலாம் வந்து நீங்கள் செக் போஸ்ட் விட்டு உள்ளே வந்துடணும். 4 மணிக்குள்ளே அந்த 4 மணி கரெக்டாக அதுக்குள்ளே வந்து அப்படின்னுலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துட்டுங்க. நாங்கள் அப்படி லேட்டாக வந்ததுனால எங்களை என்ன பண்ணிட்டாங்க, அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படியாவது குளிக்கணுமே சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணோம், குற்றாலம் போகலாம், குற்றாலத்தில் போய் நைட்டு குளிச்சுட்டு காலங்காத்தால் வெளில நான் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்புறம் அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போனால் அங்கே ஃபுல்லாக ஃப்ளட்டு, அஞ்சருவி போனால் அங்கே ஃப்ளட்டு, மெயின் ஃபால்ஸ் போனால் அங்கே ஃப்ளட்டு. நேற்று நைட் எங்கேயும் குளிக்க விடலை. அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணோம், புலி அருவின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே குற்றாலம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா புலி டைகர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு குற்றாலத்துக்குள்ளே ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸ் போயிட்டு அங்கே போய் குளிச்சு நைட்டு ஃபுல்லாக குளித்து ஆட்டம் போட்டு அதுக்கப்புறம் காலையில் குளிக்கலாம் போனால் காலையில் அதே ஃப்ளட்டு தான். மழையும் பெஞ்சிட்டு இருந்தனால அது நிற்கிற மாதிரி தெரில. அதனால் அங்கேருந்து அப்படியே கிளம்பி நேராக செண்பகத்தோப்பு வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃபால்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேங்க. சும்மா கேஷுவலாக கிளம்பி மாற்றுறதுக்கு துணி கிடையாது, தோடுறதுக்கு துண்டு கூட கிடையாது. ஆனால் கேஷுவலாக சும்மா கிளம்பி வந்தோம். ஒரு 2 நாள் ட்ரிப் முடிச்சுட்டு இப்போ அப்படியே கிளம்புறாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். அன்பிளான் ட்ரிப்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். நான் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எந்த ட்ரிப்புமே எதிர்பார்க்காத விதமாக குற்றாலம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட சின்ன பிள்ளையில போனது. அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை அந்த பக்கம். ஸோ இன்றைக்கி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி குற்றாலத்தையும் பார்த்தாச்சு. பெருசாக பெரிய அருவியில் குளிக்க முடியலனாலுமே வந்து பார்த்தோன்னா இது வந்து கிளைமேட் குற்றால சீசன் சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் அது, அப்படியே தூரிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி ட்ரிஸ்லிங்காக இருக்கும், கிளைமேட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த சீசன். ஸோ அதனால் இந்த சீசன் டைமில் போனது வந்து பார்த்தோன்னா இன்னுமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஓவராலாக இந்த 2 நாளுமே சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் வந்து இது ஒரு வீடியோ பார்க்குறீங்களா 2 வீடியோ பார்க்குறீங்களான்னு தெரியல. சப்போஸ் நாங்கள் இது செண்பகத்தோப்பு வந்து தனியாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் எப்படி கிளம்பி இங்கே வந்து சேர்ந்தோம், குற்றாலம் எப்படி போனோம், அதெல்லாம் வந்து அப்போ அதுக்கு முந்தின வீடியோவில் இருக்கும், அதையும் போய் பார்த்துருங்க நீங்கள். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் நேராக அப்படியே பைக் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போனேன். எல்லா வீட்டில் வந்து இந்த போனதை வந்துடும் சொல்லிட்டு வந்தோம். 2 நாள் ஆகி போச்சு. ஒவ்வொருத்தனும் வீட்டில் போய் சொல்லிவிட்டு வேலைக்கெல்லாம் லீவை போட்டு நாட்கள் இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ஸோ கண்டினியூ பண்ணுறேன் கீழே போயிட்டு. எப்படா இருந்துச்சு சரணா? கலாக்காரா ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் கலாக்கா இருக்குன்ற ட்ரிப் எப்படா இருந்துச்சு அதை சொல்கிறா. அப்போ நீ எதுக்கிட்ட இருக்கிறது கேட்டா? அந்த வீடியோவில் மட்டும் தயவு செய்து சப்பாத்தின்னு மட்டும் போட்டுறாரா? பாருங்க வண்டி நிப்பாட்டு போனால்
பர்ஸடா காசு இருக்கா? காசுல அந்த ஏடிஎம் கார்டு இருந்தா போதும். என்னடா அதுக்காக கரெக்டாக வெளியே எடுத்துட்டு போடுறான். ஆனால் இது மனுஷங்க பண்ண மாதிரி இருக்கடா, குரங்கு பண்ண மாதிரி இல்லையா? முன்னாடி வந்தவங்களுக்கு அதிகமாக இது வேணாம் பேண்ட் எடுத்து கீழே ஓட்டு போகிறதுக்கு. ஸோ வந்து இதோட நம்ம ட்ரிப் முடிஞ்சு. ஆமாம், இவ்வளோ எப்பறம் இருந்துச்சு ட்ரிப்பு? ட்ரிப் அருமை. என்ன ஒண்ணு வசந்த் இல்லாத ஒண்ணு போற அசது இப்படிலாம் சொல்ற ஐடியா வந்து தப்பா நினைச்சிடாத. இந்த மாதிரி உடனே தான் கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருந்தானுங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ள வந்து இப்படி வந்துட்டு இருக்காங்க. மிஸ் யூ மாமா.